வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 9 தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிட தீர்மானம். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் விடுவிப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுப்பு. நாட்டில் தற்போது சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ கருத்து. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டின் பின்னர் பொதுமக்களுக்காக விசேட தலதா காட்சிப்படுத்தல் ஒன்றை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் மல்வத்து அஸ்கரிய பீடாதிபதிகளுடன் கலந்துரையாடியதாகவும் மத்திய மாகாண ஆளுநர், கண்டி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தலதா மாளிகையின் தியவடனே நிலைமை ஆகியோர் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இணங்கியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையை இன்று தரிசித்த பின்பு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. பாதாள குழுக்களிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையவில்லை. இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எவ்வித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதி விரைவில் ஆரம்பிக்கப்படும். தொடர்ந்து மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மகாவிகாரையின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரை சந்தித்து நலன் விசாரித்ததுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். அவர் தலைமையிலான மகா சங்கத்தினர் சித் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். பின்னர் அஸ்கிரிய மகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய மகா விகாரையின் வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். அஸ்கிரிய பீடத்தின் அணுநாயக்கர்கள் மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்ததுடன் மகா சங்கத்தினர் சித் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். இந்த விஜயங்களில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன, பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹம்சக விஜயமுனி, கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க, தியபடனே நிலைமை பிரதீப் நிலங்க தேல பண்டார உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 9 தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளன.
எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 9 தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவது என இணக்கம் காணப்பட்டுள்ளது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போது இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டணியில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு கட்சி, சமத்துவ கட்சி ஆகிய 9 கட்சிகள் இணைந்து கொண்டுள்ளன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்தில் இக்கட்சிகள் தேர்தலில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தனி என் ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சீனா ரவீந்திரா, தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் சட்டத்தனி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ், ஜனநாயக தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கானா நாவலன், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் சமத்துவ கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கனேமுள்ள சஞ்சீவை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் விடுவிக்கப்பட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்தியவரின் காதலியிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருடன் கைது செய்யப்பட்ட மற்ற நபரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி கௌதாரிமுனை கடற்கரை பகுதியில் இன்று சிரமதானம் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்ட தேசிய நிகழ்வு இன்று காலை கிளிநொச்சி கௌதாரிமுனை கடற்கரையில் இடம்பெற்றது. அழகான கடற்கரையின் பங்குதாரர்கள் ஆவோம் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் சூனா முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கிளிநொச்சி மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பூநகரை பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர், இராணுவத்தினர், போலீசார், கடற்படையினர், மாணவர்கள், ஊர் மக்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வெற்றியளிப்பதற்கு முழு அர்ப்பணிப்புடன் செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், தனியார் பங்களிப்பும் இருந்தால் அது மேலும் சிறப்பாக அமையும் என தெரிவித்தார். மேலும் நாடு முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் குப்பைகளை அப்புறப்படுத்தல் மாத்திரமல்ல, இனவாதம், மதவாதம், ஊழல் மோசடிகளுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே நாங்கள் சூழலை சுத்தப்படுத்துவது போல் எமது ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், கடத்தல்காரர்கள், கொலைக்காரர்கள் ஆகியோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நீதி தேவதை மூலம் சுத்தம் செய்யப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் கடற்கரை பகுதிகளில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அழகிய தீவு புன்னகைக்கும் மக்கள் எனும் துணைப்பொருளில் இன்றைய தினம் ஒரு அழகிய கடற்கரை கவர்ச்சியான சுற்றுலா தலம் எனும் நோக்கினை அடிப்படையாக கொண்டு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சங்கானை பிரதேச செயலர் கவிதா உதயகுமார் தலைமையில் சுழிபுரம், திருவடிநிலை, புளியந்துறை, சவுக்கடி ஆகிய கடற்கரை பகுதிகளில் காலை 8 மணி முதல் மதியம் 11 மணி வரை குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்தோருக்கு சுழிபுரம் மேற்கு அலைமகள் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினரால் தாகசாந்தி மற்றும் காலை நேர சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது. இதன்போது சுழிபுரம் மேற்கு அலைமகள் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர், வெலிகம மேற்கு பிரதேச சபை பொதுமக்கள், சங்கானை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாடு பூராகவும் இடம்பெறும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் கடற்கரையை சிரமதானம் செய்யும் பணி இன்று வடமராட்சி கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் கூனா பிரபாகரமூர்த்தி தலைமையில் இன்று காலை மணற்காடு கடற்கரை சுத்தப்படுத்தப்பட்டது. ராணுவம், கடற்படை, பருத்தித்துறை பிரதேச சபை என்பன கிராம மக்களுடன் இணைந்து மணற்காட்டு கடற்கரையை சுத்தப்படுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
இதில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், சமர்த்தி உத்தியோகத்தர்கள், பருத்தித்துறை பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், கட்டைக்காடு படைப்பிரிவு தளபதி கர்னல் கருணாதிலக தலைமையிலான படையினர், லெப்டினன்ட் கர்னல் சுரங்க மருதங்கனி ராணுவ சிவில் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் மேஜர் அழகக்கோன், கிராம மக்கள் என பலர் சுத்தப்படுத்தும் பணியில் இணைந்து கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் வடமராட்சி சக்கோட்டையில் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி ஆகியோர் இணைந்து கொண்டனர். இதன்போது கடற்கரையோரங்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வின் சம நேரத்தில் 15 பிரதேச செயலர் பிரிவுகளிலும் மொத்தமாக 50 கிலோமீட்டர் கடற்கரையானது அந்தந்த பிரதேச செயலாளர்களால் தலைமையில் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது ராணுவத்தினர், கடற்படையினர், போலீசார், சாரணி இயக்கம், இலங்கை செஞ்சிலுவை சங்கம், அரசு திணைக்கள உத்தியோகத்தர்கள் என 1505 பேர் வரையானோர் கலந்து கொண்டு திட்டத்தை முன்னெடுத்தனர். இச்செயற்திட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி பிரதீப், போலீஸ் மா அதிபர், வடமாகாண கடற்படைகளின் பிரதி தளபதி, பருத்தித்துறை பிரதேச செயலாளர், மேலதிக அரசாங்க அதிபர், பிரதம கணக்காளர், உதவி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பருத்தித்துறை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பாதுகாப்பு படையினர், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அளம்பில் வடக்கு, அளம்பில் தெற்கு பகுதி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி இன்று காலை இடம்பெற்றிருந்தது. அளம்பில் வடக்கு கிராம சேவையாளர் எஸ் ஜீவன்ராஜ் தலைமையில் ஆரம்பமாகிய தூய்மைப்படுத்தும் நிகழ்வில் அளம்பில் தெற்கு கிராம சேவையாளர், அளம்பில் வடக்கு கிராம சேவையாளர், அளம்பில் வடக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர், அளம்பில் தெற்கு சமர்த்தி உத்தியோகத்தர், மாவட்ட செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஸ்ரீலங்கா சிங்க ரெஜிமெண்ட் 10வது படையணியின் ராணுவ அதிகாரி மேஜர் மாரசிங்க மற்றும் ராணுவத்தினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். மாவட்டத்தில் உள்ள சுமார் 20 கடற்கரை பிரதேசங்களில் தூய்மைப்படுத்தும் குறித்த வேலை திட்டம் இன்று இடம்பெற்றது. இருபது கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தலைமையில் முல்லைத்தீவு நகரத்தின் பிரதான கடற்கரையில் நிகழ்வு ஆரம்பமானது. சுத்தமான கடற்கரை கவர்ந்தெடுக்கும் சுற்றுலா தலம் எனும் துணைப்பொருளை அடைவதற்கு மாவட்ட மட்டத்தில் உள்ள கடற்கரைகளை தூய்மைப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக சுத்தமாக பேணுவதற்கும் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்போது அதிகளவான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள், கண்ணாடியிலான கழிவுப் பொருட்கள், இலகுவில் அழிந்து போகக்கூடிய கழிவுப் பொருட்கள் என ஏராளமான கழிவுகள் உரிய முறையில் அகற்றப்பட்டுள்ளதோடு தொடர்ந்து வரும் காலங்களிலும் நிலைபேறான தூய்மையாக்கலை முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த பணியின் ஆரம்ப நிகழ்வில் வெண்ணை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் குணபாலன், அரசு திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், போலீஸ், முப்படையினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியினை முன்னெடுத்தனர். மேலும் இதனுடன் இணைந்ததாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஏனைய 19 இடங்களிலும் சம நேரத்தில் கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினூடாக கரையோரங்களை சுத்தப்படுத்தும் செயற்திட்டம் மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தினம் காலை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கீரி கடற்கரை பகுதியை சூழவுள்ள கரையோரங்கள் முதல் கட்டமாக சுத்தப்படுத்தப்பட்டது. மன்னார் பிரதேச செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் மன்னார் மாவட்ட செயலகம், மன்னார் நகரசபை, பிரதேச சபை, கடற்படை, போலீசார், ராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்திருந்த சுத்தப்படுத்தும் பணியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், தேசிய மக்கள் சக்தியின் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்
மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், மன்னார் போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபால உட்பட பிரதேச செயலாளர்கள், நகர சபை பிரதேச சபை செயலர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மன்னார் பிரதான பாலம் சவுத் பால் கடற்கரை பகுதியிலும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினூடாக சுத்தம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சாரண சங்கத்தின் வவுனியா மாவட்ட கிளையின் சாரணர்களால் வவுனியாவில் உள்ள புகையிரத நிலையங்களை அழகுபடுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. சாரணர் சங்கத்தின் மாவட்ட ஆணையாளர் ஜோவென்னா கஜேந்திரன் தலைமையில் நேற்று நிகழ்வு இடம்பெற்றது. இதன்படி வவுனியா புகையிரத நிலையம், தாண்டிக்குளம் புகையிரத நிலையம், ஓமத்தை புகையிரத நிலையம், புளியங்குளம் புகையிரத நிலையம், செட்டிக்குளம் புகையிரத நிலையம் ஆகிய புகையிரத நிலையங்களை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அழகுபடுத்தும் செயற்பாடுகளில் வவுனியா சாரணர்கள் ஈடுபட்டனர். இத்திட்டம் தேசிய சாரணர் தலைமையகத்தின் கருத்தாக்கம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து செயற்படும் தேசிய வேலை திட்டமாகும். இதன் பிரதான நிகழ்வு வவுனியா பிரதான புகையிரத நிலையத்தில் இடம்பெற்றது. புகையிரத நிலையத்தினை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள பிளாஸ்டிக், பொலித்தீன், ஏனைய கழிவுகள் அகற்றப்பட்டு புகையிரத நிலைய பகுதி தூய்மைப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வவுனியா புகையிரத திணைக்கள அதிபர் சீனா அகிலேஸ்வரன், இலங்கை சாரணர் சங்கத்தின் தலைமை காரியாலயத்தின் உதவி ஆணையாளர் எஸ் மயூரன், மாவட்ட சாரணகத்தின் நிர்வாக உறுப்பினர்கள், உதவி மாவட்ட ஆணையாளர்கள், திரி சாரணர்கள், சமாதானத்துக்கான தூதுவர் குழுவினர், பொறுப்பாசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சிறு இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். வவுனியா பல்கலைக்கழகத்தின் ஊடகம் மற்றும் இதழியல் கல்வி உயர்தர சான்றிதழ் கற்கையினரின் 2வது அணிக்கான கற்கைகள் ஆரம்பமாகியுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் ஊடகம் மற்றும் இதழியல் கல்வி உயர்தர சான்றிதழ் கற்கையினரின் 2வது அணிக்கான கற்கையினரின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் பார்க் வீதியில் உள்ள தொடர் தொலைக்கல்வி நிலையத்தில் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகமாக திறமையேற்றப்பட்ட பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஊடகம் மற்றும் இதழியல் கல்வி உயர்தர சான்றிதழ் கற்கையினரின் 1வது அணி கற்கையினரியை ஆரம்பித்து நிறைவு செய்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக ஊடகம் மற்றும் இதழியல் கல்வி உயர்தர சான்றிதழ் கற்கையினரின் 2வது அணிக்கான கற்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த கற்கையினரின் ஒருங்கிணைப்பாளர் மதிவதனி சசிதரன் தலைமையில் இடம்பெற்ற கற்கையினரி ஆரம்ப நிகழ்வில் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் அருளாம்பலம் அற்புதராஜா மற்றும் ஊடகவியலாளர் அருத்தந்தை ரோபன் மரியாம்பிள்ளை மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆனா நெக்ஷன் மற்றும் ஊடகவியலாளர்களான நானா கபில்நாத், நபீஸ், சகவாழ்வு நிலைய பணிப்பாளர் ஜூட் லியோன், பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸோட எடுத்தார் அல்லது மொழி தெரிந்தால் எடுக்கின்றமே இருக்கு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஜுவேட் அங்க ஊடகத்துல இருக்குது, அவருக்கு தெரியும். கிராஜுவேட் பண்ணாம ஊடகத்துல போயிடலாம், மொழி பயிற்சி இல்லாம ஊடகத்துல போக முடியாது. நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகம் தான் அங்க அவரோட முதல் தெரிவாக இருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏழு எக்ஸாம் எடுத்தோடனே ஓஎல் எடுத்தோடனே நாங்கள் சயின்ஸ் மேத்ஸுக்கு போறோம். ஆனால் அங்க அந்த அட்வான்ஸ்ல முடிஞ்ச பிறகு அவர் தெரிவு மீடியாவா தான் இருக்கு. மீடியா ஃபர்ஸ்ட் ஸ்டடிஸ், அதுக்கப்புறம் மெடிசன், இன்ஜினியரிங்லாம் பேரு. நாங்கள் நேரடியாக பார்த்து அழைத்து கொண்டு போனார். அயோவாவில் அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு ஊடகம். நீங்க பாகிஸ்தான்ல பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்க இருக்கிற இஸ்லாமாபாத்ல இருக்கிற அந்த பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 1,00,000 மாணவர்கள் வெளியேறுவாங்க. பாகிஸ்தான் மாணவர்கள் மாத்திரம் அல்ல, உலகளாவிய அளவிலே வெளியேறுவாங்க. அவர்கள் உலகத்திலே பணியாற்றுவார்கள். ஆனா இலங்கையில் மட்டும்தான் இந்த நிலைமை இருந்தது. இதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நாங்கள் 2003ஆம் ஆண்டு காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தை ஆரம்பித்தோம். கொழும்பில் ஸ்வீடன் டென்மார்க் ஃபண்டோடு நாங்கள் ஆரம்பித்தோம். அப்ப இலங்கையில மட்டும்தான் இந்த ஊடகத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று, இந்த பட்டதாரிகள் ஊடகத்திலே வருகின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் அதை சரி செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து இப்போ ஓரளவுக்கு அது பரவாயில்லை, நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு.
பொது நிர்வாக உள்நாட்டல்வுகள் அமைச்சின் சுற்றறிக்கைக்கு அமைவாக அரசு நிறுவனங்களில் கடமையாற்றும் தமிழ் மொழி மூலமான உத்தியோகத்தர்களுக்கான 2ஆம் மொழி சிங்கள கற்கை நெறிக்கான பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அனுமதியுடன் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பில் மொழிகள் மத்திய பயிற்சி நிலையத்தில் மாவட்ட அரசு திணைக்களங்களில் கடமையாற்றும் தமிழ் மொழி அரசு உத்தியோகத்தர்களுக்கான 100 மணித்தியாலங்களை கொண்ட 12 நாட்கள் பயிற்சி நெறியை நிறைவு செய்தோருக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அந்த வகையில் 80 உத்தியோகத்தர்களுக்கான 2ஆம் மொழி சிங்கள கற்கை நெறி நடைபெற்றது. மாவட்டத்தின் நீதிமன்றம், ஆயுர்வேத வைத்தியசாலை, பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், விமானப்படை தளம், பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் ஆகியவற்றில் கடமையாற்றும் தமிழ் மொழி மூலமான உத்தியோகத்தர்களுக்கு 2ஆம் மொழி சிங்கள கற்கை நெறி பயிற்சி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பயிற்சியை நிறைவு செய்த உத்தியோகத்தர்களின் இறுதி நாள் கலாசார நிகழ்வுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மண்முனை வடக்கு பிரதேச செயலக கேட்போர் மண்முனை வடக்கு பிரதேச செயலக டோபா மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம், உதவி மாவட்ட செயலாளர் ஜீனா பிரணவன், தேசிய மொழிப்பிரிவு மாகாண நிலைய உத்தியோகத்தர் சுபாஷினி ரகுவரதன், மாவட்ட செயலக மொழிக்கல்வி இணைப்பாளர் பீனா சந்திரகுமார் மற்றும் வளவாளர்களாக திலினி மதுஷிகா, தாரணியா மற்றும் நிகில்டா ரோஷான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் அரசு உத்தியோகத்தர்களின் ஆளுமை மற்றும் மொழிவாண்மையை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் அலுவலக கடமையில் ஈடுபடும் போது 2ஆம் மொழி தொடர்பாடலை மேம்படுத்துவதாக இக்கற்கை நெறி அரசு உத்தியோகத்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை அக்கரைப்பற்று அன்னை சாரதா கலவன் பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளில் புலமை பரிசில் பரீட்சையில் முதல் நிலை பெற்றிருக்கும் அக்கரைப்பற்று அன்னை சாரதா கலவன் பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த 18 மாணவர்களையும் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்றுக்கொண்ட மாணவர்களையும் கௌரவிக்கும் பெருவிழா பாடசாலை ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. பாடசாலையின் அதிபர் கே துளசிநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் ஆர் உதயகுமார், பிரதி கல்வி பணிப்பாளரும் ஆலியடி வேம்பு, கோட்டை கல்வி பணிப்பாளருமான கான கமலமோகனதாசன் மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் அம்ஜத் கான் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டதுடன் ஓய்வு நிலை அதிபர் பீனா தணிகாசலம், அக்கரைப்பற்று ராமகிருஷ்ண தேசிய பாடசாலை பதில் அதிபர் ஜெயந்தன், புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்திய ஆசிரியர்களான ஜெயக்குமார் சுரேஷ் மற்றும் சுதர்சன், பாடசாலை அபிவிருத்தி குழு முன்னாள் செயலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் பாடசாலையினை சிறப்பாக முன்னெடுத்து வரும் அதிபர், புலமை பரிசில் கற்பித்த ஆசிரியர்கள், பாடசாலை கல்வி சமூக மட்ட மற்றும் பெற்றோர்களால் கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் பெலாலி வீதியில் கந்தர்மட சந்திக்கு அருகில் வாகன விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பெலாலி வீதியில் கந்தர்மட சந்திக்கு அருகில் வேக கட்டுப்பாட்டு இழந்த வாகனம் வீதியோரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது அருகில் உள்ள வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது. விபத்தில் வாகனத்தை செலுத்தி சென்ற நபர் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் சாரதி இருக்கைக்கு அருகில் இருந்த நபர் கடும் காயங்களுக்குள்ளாகியுள்ளார். குறித்த நபர்களின் கால்கள் வாகனத்துக்குள் சிக்குண்டமையால் சுமார் 1 மணி நேர போராட்டத்தின் பின்னர் அவர் வாகனத்தில் இருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் தற்போது சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது அத்தியாவசிய மருந்துகள் உட்பட சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமையாளர்களுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரச வைத்தியசாலைகளில் இன்சுலின்கள் குறைந்த அளவிலேயே கையிருப்பில் உள்ளன.
மருத்துவ விநியோக பிரிவின் தகவலுக்கு அமைய விநியோகிப்பதற்கு முடியாத பல மருந்துகள் தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி கொலஸ்ட்ராலுக்கான மருந்துகள் உள்ளிட்ட அவசியமான பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் விநியோகஸ்தர்களுக்கு நாணய கடிதங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இவ்வாறு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே குறித்த நிலையை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அடிக்கடி தட்டுப்பாடு ஏற்படும் 60 மருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்சுலின்களுக்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். விநியோகத்துக்கான பொறுப்பேற்ற நிறுவனம் இன்சுலினை விநியோகிப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது. எனவே மாற்றி விநியோகஸ்தர்கள் தொடர்பில் ஆராயப்படுகின்றது. அடிக்கடி தட்டுப்பாடு ஏற்படும் 60 மருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு இடையில் ஒப்பந்தமூடாக அவ்வாறான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். யாழ் வத்திராயனில் தாக்குதலுக்குள்ளாகிய நால்வரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வத்திராயனில் தாக்குதலுக்கு உள்ளாகிய நால்வரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி மாலை 4 மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வருகிற நபர் ஒருவர் தனது தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் சகோதரனின் மனைவி மீதும் வவுனியா பகுதியில் இருந்து ஆட்களை அழைத்து வந்து வீட்டுக்குள் புகுந்து கம்பி கற்களால் தாக்குதல் நடாத்தியிருந்தார். அடி காயங்களுக்குள்ளான 4 மருதங்கனி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக 2 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பலத்த காயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த வடமராட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியை சேர்ந்த நபர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் மருதானையில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை பதுக்கி வைத்திருந்த நபர் ஒருவர் கொழும்பு மருதானையில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் விசேட சோதனை நடவடிக்கையின் போது நேற்று இவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கும் பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஹிந்த மாவட்டத்தை விசேட சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சந்தக நபரிடமிருந்து 2,20,000 சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நபர் கொழும்பு 12 சேர்ந்த 25 வயதுடையவர் என விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் ரயில்கள் மீது கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டு வந்த 3 சிறுவர்களை கைது செய்து யாழ்ப்பாண போலீசார் எச்சரிக்கை செய்து பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ரயில்கள் மீது கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டு வந்த 3 சிறுவர்களை யாழ்ப்பாண போலீசார் நேற்றைய தினம் கைது செய்தனர். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் வைத்து ரயில்கள் மீது கடந்த சில தினங்களாக கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு வந்துள்ளது. அந்த தாக்குதலில் ரயில்களின் கண்ணாடிகள் சேதமடைந்ததுடன் பயணிகள் ஒருவர் காயமடைந்தார். இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் ரயில் நிலைய அதிபரினால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் ரயிலில் பயணித்த பயணி ஒருவர் தனது கையெழுக்கு தொலைபேசியில் எடுத்த காணொலி ஒன்றில் 3 சிறுவர்கள் ரயில் மீது கல்வீச்சு தாக்குதலை நடாத்துவது பதிவாகியிருந்தது. குறித்த காணொலியின் அடிப்படையில் 3 சிறுவர்களும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சிறுவர்களை யாழ்ப்பாண போலீசார் எச்சரிக்கை செய்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேச அறநிலை மாணவர்கள் கலந்து கொண்ட ஆன்மீக சமய சுற்றுலா இன்று நடைபெற்றது.
அம்பாறை மாவட்ட திருநாவுக்கரசு நாயனார் குருகுலத்தின் ஏற்பாட்டில் திருக்கோவில் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட அறநெறி மாணவர்கள் கலந்து கொண்ட ஆன்மீக சமய சுற்றுலா இன்று நடைபெற்றது. அறநெறி கல்வியினை ஊக்குவிக்கும் வகையில் திருநாவுக்கரசு நாயனார் குருகுலத்தின் பணிப்பாளர் ராசரத்தினம் தலைமையில் இடம்பெற்ற அறநெறி மாணவர்களுக்கான ஆன்மீக சமய சுற்றுலாவில் ஓய்வு நிலை கோட்ட கல்வி பணிப்பாளரும் அறநெறி பாடசாலைகளின் இணைப்பாளருமான ரவீந்திரன் உள்ளிட்ட அறநெறி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முக்கிய ஆலயங்கள் மற்றும் விபுலானந்தரின் சரித்திரம் கூறும் மணிமண்டபம் ஆனைக்குட்டி சித்தரின் சமாதியில் இடம்பெறும் பஜனை பூஜை வழிபாடுகளிலும் பங்கேற்றனர். கோலாவில் ஸ்ரீ விக்னேஸ்வரர் ஆலயத்திற்கும் மாணவர்கள் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் மரம் முறிந்து வீழ்ந்ததில் முச்சக்கர வண்டி முழுமையாக சேதமடைந்துள்ளது. வவுனியா குருமென்காடு பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது பாரிய மரம் முறிந்து வீழ்ந்ததில் முச்சக்கர வண்டி முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் பெண்ணொருவர் நூலிலையில் உயிர் தப்பியுள்ளார். வவுனியா மன்னார் வீதி குருமென்காடு சந்தி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றின் முன்னாள் முச்சக்கர வண்டி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுடன் அதில் பெண்மணி ஒருவரும் இருந்துள்ளார். இதன்போது தனியார் மருத்துவமனை முன்பாக வீதியில் நின்ற மரம் ஒன்று திடீரென முறிந்து வீழ்ந்துள்ளது. மரம் முறிந்து வீழ்வதை அவதானித்த பெண்மணி முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கி ஓடியதால் பாதிப்புகளின்றி தப்பியுள்ளார். முச்சக்கர வண்டி மீது மரம் முறிந்ததால் முச்சக்கர வண்டி முழுமையாக சேதமடைந்துள்ளது. பின்னர் மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டு முச்சக்கர வண்டியை மீட்ட போதும் அது முழுமையாக சேதமடைந்துள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 88 வயதான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த 14ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் வத்திக்கான் தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் தற்போது வரை அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சனிக்கிழமை தொடக்கத்தில் நீண்ட கால ஆஸ்மா போன்ற சுவாச கோளாறால் பாப்பரசரின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் அவருக்கு இரத்த மாற்றம் செய்யப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யும்படி கத்தோலிக்கர்களை வத்திக்கான் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வத்திக்கான் நிர்வாகம் வெளியிட்ட இந்த அறிக்கையால் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் கவலையடைந்துள்ளனர். மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் சிறுவர் இல்லங்களுக்கிடையில் திறன் விளையாட்டுப் போட்டி நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட சிறுவர் இல்லங்களில் மகிழ்விப்போம் மகிழ்வோம் எனும் துணைப்பொருளில் திறன் விளையாட்டுப் போட்டி நிகழ்வு இடம்பெற்றது. களவாஞ்சிக்குடி சக்தி மகளிர் இல்லத்தில் பட்டிருப்பு களவாஞ்சிக்குடி நன்னடத்தை பொறுப்பதிகாரி MNM ரபாஸ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த விளையாட்டு நிகழ்வில் அசிசி இல்லம், திருஞான சம்பந்தர் குருகுலம், லண்டன் சிவன் கோயில் மகளிர் இல்லம், சக்தி மகளிர் இல்லம், விபுலானந்தா இல்லம், திலகவதியார் இல்லம், ஸ்பார்க் இல்லம், கேமன்ஸ் இல்லம் ஆகிய சிறுவர் இல்லங்களை சேர்ந்த சிறுவர் சிறுமியர் விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டனர். இதன்போது கிரிக்கெட், கரப்பந்து, செஸ், முட்டியுடைத்தல், யானைக்கு கண்வைத்தல், ஓட்டம் போன்ற பல்வேறுபட்ட விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த விளையாட்டு நிகழ்வில் களவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிவான் BA ரஞ்சித் குமார், கிழக்கு மாகாண நன்னடத்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்கள ஆணையாளர் ரஸ்வானி ரிபாஸ், களவாஞ்சிக்குடி பிரதேச செயலர் உதய ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மகஜன கல்லூரியின் வேடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியில் பாரதி இல்லம் சாம்பியன் ஆனது. மட்டக்களப்பு பெண்கள் பாடசாலைகளில் ஒன்றான மகஜன கல்லூரியின் வேடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியில் பாரதி இல்லம் இந்த ஆண்டுக்கான சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மகஜன கல்லூரியின் வேடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி நேற்று மாலை மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் அதிபர் S. சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலய
கல்வி பணிப்பாளர் திருமதி எஸ் ரவிராஜ் கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதியாக வீணா சுகீஸ்வரன் கலந்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக மண்முனை வடக்கு கோட்ட கல்வி பணிப்பாளர் பிரபாகரன், வலிய உதவி உடற்கல்வி பணிப்பாளர் வீணா லவகுமார் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது அதிதிகள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து தேசிய கொடி, பாடசாலை கொடி, இல்ல கொடிகள் ஏற்றப்பட்டு போட்டி நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நிகழ்வில் மாணவர்களின் பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நிகழ்வு மற்றும் உடற்பயிற்சி கண்காட்சி நிகழ்வுகளும் நடைபெற்றன. இதில் விளையாட்டுகளில் சாதனைகள் படைத்த மாணவர்கள் பதக்கங்கள், வெற்றி கிண்ணங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இல்லம், பாரதி இல்லம் என இல்லங்களாக பிரிக்கப்பட்டு மாணவர்களின் உடற்திறனாய்வு போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் போட்டியில் 395 புள்ளிகளை பெற்று கம்பெனி இல்லம் 3வது இடத்தினையும், 461 புள்ளிகளை பெற்று இளங்கோ இல்லம் 2வது இடத்தினையும், 549 புள்ளிகளை பெற்று பாரதி இல்லம் 1வது இடத்தினையும் பெற்றுக் கொண்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரி இல்ல மெய்வல்லுநர் போட்டியில் கிருஷ்ணபிள்ளை இல்லம் 1ஆம் இடத்தை பிடித்தது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியின் வேளாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டி கல்லூரி மைதானத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் வீணா அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற இல்ல மெய்வல்லுநர் போட்டியில் விருந்தினர்கள் பேண்ட் வாத்திய இசையுடன் அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றில் கொடியேற்றலுடன் போட்டி ஆரம்பமானது. போட்டிக்கு பெருமை விருந்தினராக சவுதி அரம்போ முன்னாள் ஆய்வு பொறியியலாளர் சீவரத்தினம் நவதரணம், சிறப்பு விருந்தினராக கோப்பாய் பிரதேச சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் எளியதம்பி உதயகுமாரும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது இல்ல மாணவர்களின் அணிநடை இடம்பெற்றது. அணிநடை மரியாதையினை விருந்தினர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மைதான விளையாட்டுகள் இடம்பெற்றதுடன் இடைவெளி நிகழ்வு, கையில் இழுத்தல் போட்டி என்பனவும் இடம்பெற்றன. இல்ல மெய்வல்லுநர் போட்டியில் கிருஷ்ணபிள்ளை இல்லம் 1ஆம் இடத்தையும், சிற்றம்பலம் இல்லம் 2ஆம் இடத்தையும், சின்னத்தம்பி இல்லம் 3ஆம் இடத்தையும், ராமசாமி இல்லம் 4ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதன்போது வெற்றி பெற்ற இல்லத்துக்கு வெற்றி கேடயம் வழங்கப்பட்டதுடன் போட்டிகளில் வெற்றியீட்டிய வீரர்களுக்கு வெற்றி கிண்ணங்கள், சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டியில் அயற் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்தீர்கள். வணக்கம்.